Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா டிஎன்இஏ கவுன்சில் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்காக நம்ம கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டெய்லியுமே வந்து காலையில் 8 மணிக்கு நமக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களையும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஃபஸ்ட்டு நாளே நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டாக என்னாச்சு பார்த்தா சீட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்புறம் எதுக்கு வந்து இத்தனை நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க்கை கொடுத்து உங்களை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு பிரித்து அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் இத்தனை நாள் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வேகமாக நீங்கள் பண்ணி முடிச்சோடனே வேகமாக உங்களுக்கு காலேஜ் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. சரியா? பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வரைக்கும் கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டரை ரெடி பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் உட்காந்து கூட நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா போடலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லாக் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் வந்து லாக் பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகலாம். சரியா? டிஎஃப்சி சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணுறீங்க, சார் நான் தெரியாமல் லாக் பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போய் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் அன்லாக் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 12ஆம் தேதி. சரியா? 12ஆம் தேதி 12/8/2024 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு இருக்கும். சரியா? சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம்லாம் கிடையாது. லாக் பண்ணாமல் விட்டாலும் அதுவாக என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரியா? அதனால் லாக் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அதாவது சீட்டு அலகேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே லாக் ஆயிரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது டவுட் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றின ஹெல்ப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இருந்தாலும் டயர் 1 காலேஜஸ் நீங்கள் போடும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு யோசிச்சுட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா போடுங்க. அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.